இன்றைய தேவ வார்த்தை பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 5வது வசனம். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். 6வது வசனம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். நாம் எதை யோசிக்கிறோமோ, எதை சிந்திக்கிறோமோ, அவைகளைத்தான் நம்முடைய செயலிலே நாம் வெளிப்படுத்துகிறோம். உலகத்துக்கு அடுத்த காரியங்களை, நம்முடைய மாம்சத்துக்கு ஏற்றவைகளை அது உலகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் அதை எப்படி நிறைவாக பெற்றுக்கொள்வது என்று நாம் சிந்திக்கும்போது, உலகத்தின் காரியங்களை பற்றி நாம் சிந்திக்கும்போது நாம் மாம்ச சிந்தையுடையவர்களாக காணப்படுகிறோம். தேவனுக்குரியவைகளை பற்றி நாம் சிந்திக்கும்போது தேவனுடைய சித்தம் என்னதென்று நாம் யோசித்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் நடந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது, அவைகளை குறித்து நாம் சிந்திக்கும்போது எப்படி நாம் அதை செயல்படுத்தலாம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, சாட்சியாக வாழும்படியாக கர்த்தருடைய வசனங்களை எல்லாம் எப்படி நாம் செயல்படுத்தலாம் என்று நாம் சிந்திக்கும்போது அது நம்முடைய சரீரத்திலே, மாம்சத்திலே வெளிப்படுகிறது. நாம் எதை சிந்திக்கிறோமோ அதையே நாம் செயல்படுத்துகிறோம். மாம்சத்தின் காரியங்களை, உலகத்தின் காரியங்களை பற்றி சிந்தித்து நாம் அதை நம்முடைய வாழ்விலே வெளிப்படுத்தும் போது அந்த மாம்ச சிந்தை மரணத்துக்கு நேராகத்தான் நம்மை நடத்தி செல்லும். ஆனால் ஆவிக்குரியவைகளை நாம் சிந்திக்கும்போது, தேவனுக்கு அடுத்தவைகளை நாம் சிந்திக்கும்போது அது நமக்கு நித்திய ஜீவனையும் சமாதானத்தையும் நமக்கு கொடுக்கிறது. நாம் ஆவியின் சிந்தையுடையவர்களாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். மாம்ச சிந்தை நமக்கு மரணத்தை கொண்டு வரும், ஆவியின் சிந்தையோ நித்திய ஜீவனையும் சமாதானத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும். நாம் ஆவிக்குரியவைகளை சிந்திப்போம், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம், ஆவின் சிந்தையுடையவர்களாக வாழ்ந்து நித்திய ஜீவனையும் சமாதானையும் சுதந்திரித்துக் கொள்வோம். ஆண்டவர் தாமே அப்படியே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.